அனைவருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 4ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வணக்கம். டிஸ்கிளைமர் தான். நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம். ஸோ சொல்கிறது எல்லாமே தகவல் தான். நோ எனி ரெக்கமெண்டேஷன், ஒன்லி இன்ஃபர்மேஷன். அதேமாதிரி இது எல்லாமே இன்றைய இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் சில டேட்டா தவறுகள் இருக்க வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்லலை. ஸோ நீங்கள் இருந்தால் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டாட்டிஸ்ட்டை அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டாட்டிஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு நண்பரை ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட், ஸ்டாக் ஸ்பில்ட்டு, ரைட் இஷ்யூ, ஒரு கம்பெனியோட பைபேக் ஓப்பனாக இருக்குது. அதுமாதிரி அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். இந்த டீட்டெயிலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட் கண்டிஷனை பார்த்துலாம். எஃப்ஐஎஸ் வழக்கம் போல் விற்றுருக்காங்க. 3405 கோடிக்கு ஓவராலாக விற்று வச்சிருக்காங்க. டிஐஎஸ் 4851 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க விற்றதோட இவங்க அதிகமாக தான் பை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி ஜாஸ் இன்ஜினியரிங் லிமிடெட். கேன் பேஸ் பார்த்தீங்கன்னா 544 80 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4% குறைவு. இதற்கான ரெக்கார்ட் வந்து 10 மார்ச். செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. சனோஃபி கன்சூமர் ஹெல்த் கேர் இந்தியா லிமிடெட். கேன் பேஸ் 4685 55 ரூபா ஆல்ரெடி டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 1% அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்டை இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 28 ஏப்ரல் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிகல்ஸில் இருக்காங்க. சனோஃபி கன்சூமர் ஹெல்த் கேர் இந்தியா லிமிடெட். ஷாங்கர் டெக்கோர் லிமிடெட் 4.84 பைசா கரண்ட் பேஸு. ஸ்டாக் ஸ்பிட் அறிவிச்சிருந்தாங்க 1:5. ஃபேஸ் வேல்யூ 5 இருக்கதை 1 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக் 5 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும். இதற்கான ரெக்கார்டு வந்து முதல் 7 மார்ச்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை ரிவைஸ் பண்ணிட்டாங்க. புது ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 14 மார்ச் 2025. செக்டர் வந்து டைவர்சிஃபைட் கமர்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. சாஃப்ட் ட்ராக் வெஞ்சர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் 34 ரூபா கேன் பேஸ் 1:10 ஆல்ரெடி ஸ்பிட் அடிச்சிருந்தாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கதை 1 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும். இதற்கான ரெக்கார்டு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 21 மார்ச் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து என்பிஎஃப்சி. விபுல் ஆர்கானிக்ஸ் லிமிடெட். கேன் பேஸ் 191. ரைட் இஷ்யூ கொண்டு வரைக்கும் ரைட் இஷ்யூ தராங்க. ஸோ நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ரைட் இஷ்யூ பார்த்திங்கன்னா மொத்தமாக 20 கோடியே 41 லட்சம் ரைட் இஷ்யூவில் பேமெண்ட் வந்து கலெக்ட் பண்ண போகிறாங்க. மொத்தமாக 44,37,291 ஷேரை வந்து ரைட் இஷ்யூவில் இஷ்யூ பண்ண போகிறாங்க. இதற்கான ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 10 மார்ச். ஸோ அது வரைக்கும் நம்ம ஸ்டாக் ஹோல்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரைட் இஷ்யூ என்டர்மெண்ட் கிடைக்கும். ரைட் இஷ்யூ ரேஷியோ பார்த்திங்கன்னா 1:3. அதாவது நம்ம 3 ஸ்டாக் வச்சுருந்தா ஒரு ஸ்டாக் வந்து 6 ஸ்டாக் கிடைக்கும். நம்ம அப்ளை பண்ணி அதை நார்மல் ஸ்டாக்காக கன்வெர்ட் பண்ணலாம். ரைட் இஷ்யூ ஓப்பன் ஆகிறது 21 மார்ச்சுக்கு, க்ளோஸ் ஆகிறது 2 ஏப்ரலுக்கு க்ளோஸ் ஆகுது. ஆன் மார்க்கெட் ரெஜிஸ்ட்ரேஷனோட லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 26 மார்ச். ஸோ 21 மார்ச்லேருந்து 26 மார்ச் வரைக்கும் அந்த 6 ஷேர் ட்ரேட் ஆகும். பை செல் எது பண்ணணுமோ அவங்க இருப்போம். மற்றபடி அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 2 ஏப்ரல். ஏபி இன்ஃப்ரா பில்ட் லிமிடெட். கேன் பேஸ் 80 ரூபா. இவங்க ரைட் இஷ்யூ கொண்டு வந்திருக்காங்க. 37 ரூபா 50 பைசா ரைட் இஷ்யூ தராங்க. நல்ல ஒரு பாதி ரேட்டுக்கும் கம்மியாக தான் கொடுக்குறாங்க ரைட் இஷ்யூ. பட் எல்லாமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நடக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்காதீங்க. ஸ்டாக் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரைட் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ 37 ரூபா 50 பைசா ரைட் இஷ்யூ கொடுக்குறாங்க. இஷ்யூ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 37 ரூபா 50 பைசா. ரைட் இஷ்யூ சைஸ் பார்த்திங்கன்னா 39 கோடியே 92 லட்சம், கிட்டத்தட்ட 40 கோடி ரைட் இஷ்யூ கொண்டு வந்திருக்காங்க. பணத்தை கலெக்ட் பண்ண போகிறாங்க. மொத்தமாக 1 கோடியே 6,46,489 ஷேரை வந்து ரைட் இஷ்யூவில் இஷ்யூ பண்ண போகிறாங்க. இதற்கான ரெக்கார்டு பார்த்திங்கன்னா 10 மார்ச். ரைட் இஷ்யூ ரேஷியோ பார்த்திங்கன்னா 1:5. நீங்கள் 5 ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் வந்து 6 ஷேர் கிடைக்கும். ரைட் இஷ்யூ ஓப்பன் ஆகிறது ஏப்ரல் 7ஆம் தேதி. க்ளோஸ் ஆகிறது 25 ஏப்ரலுக்கு க்ளோஸ் ஆகுது. ஆன் மார்க்கெட் ரெஜிஸ்ட்ரேஷனோட லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 15 ஏப்ரல். ஸோ 7 ஏப்ரல்லேருந்து 15 ஏப்ரலுக்குள்ளே நம்ம 6 ஷேரை பை எல் செல் பண்ணணும் நம்ம இருப்போம். ரைட் இஷ்யூங்கிறத ஒன்று நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம், இல்லைனா நம்ம ரைட் என்டர்மெண்ட்டை செல் பண்ணோம். ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யலைன்னா நம்மளுக்கு வந்து லாஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க. ஸோ அடுத்து நியூஸ் பார்க்கலாம். அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர். அதாவது வர இருக்கும் போர்டு மீட்டிங்கில் இது குறித்து முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. சன் டிவி நெட்வொர்க் லிமிடெட் 562 ரூபா கன் பேஸ் 7 மார்ச்சில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் கொடுத்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து டிவி ப்ராட்காஸ்டிங்கில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் 2 ரூபா பைசா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருஷம் பார்த்திங்கன்னா 5 ரூபா 3 ரூபாலாம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் 977 ரூபா கரண்ட் பேஸ் 7 மார்ச்சில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் குறித்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. டிவிடெண்ட்கான ரெக்கார்ட் வந்து 13 மார்ச் 2025. செக்டர் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. இது வரைக்கும் எந்த டிவிடெண்டும் தந்த மாதிரி தெரில. நவ்கர் அர்பன் ஸ்ட்ரக்சர் லிமிடெட். கேன் பேஸ் 18 7 மார்ச்சில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. ஸோ அந்த போர்டு மீட்டிங்கில் போனஸு ஸ்பிரிட்டு ரெண்டுமே அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் ரிசர்வ் நல்லா இருக்குது. ஸோ போனஸும் கொடுக்கலாம், அதேமாதிரி ஸ்டாக் ஸ்பிரிட்டும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. நவ்கர் அர்பன் ஸ்ட்ரக்சர் லிமிடெட். ஃபோர்ஸ் மோட்டார் லிமிடெட். கேன் பேஸ் 7155. இவங்க வந்து இன்றைக்கி வந்து சேல்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கல், லைட் கமர்ஷியல் வெஹிக்கல் எல்லாமே சேர்த்து மொத்தமாக 3521 நம்பர்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஈரானியில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஈரானியில் 48% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 49% இம்ப்ரூவ் ஆகிருக்கு டொமஸ்டிக்கு. எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா 16.84%, கிட்டத்தட்ட 17% வந்திருக்கு.
ஓவரால் சேல்ஸு டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட்டை சேர்த்து பார்க்கும்போது 46% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணி நல்ல ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபோர்ஸ் மோட்டார்ஸ். ஜிஇ வெர்னோவா டிஎன்டி இந்தியா லிமிடெட் 1361 கன்பேஜ் 500 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். மார்ஷன் லிமிடெட் 130 கன்பேஜ் 9 கோடியே 49 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது ஐநாக்ஸ் விண்ட் லிமிடெட். ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் லிமிடெட் கன்பேஜ் 4439 கன்பேஜ் 148 கோடியே 44 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்க கூட இன்னொரு கம்பெனி இருக்காங்க, அது பேர் ஏதோ ஒரு கம்பெனி நினைக்கிறேன். அந்த கம்பெனி 2 பேர் சேர்ந்து ஜாயின் வெஞ்சருக்கு அந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் கொடுத்தது போபால் டிவிஷன் ஆஃப் வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே. இது வந்து கவர்ஸ்க்கான ஆர்டர். ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஆர்டர் மாதிரி தான் தெரியுது. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கன்பேஜ் பார்த்தீங்கன்னா 9038 கன்பேஜ் 239 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு. நவா லிமிடெட் கன்பேஜ் பார்த்தீங்கன்னா 382. இவங்க வந்து ஆல்ரெடி பைபேக் அறிவிச்சிருந்தாங்க, 500 ரூபாய்க்கு பைபேக் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிட்டு 28 February தான் ரெக்கார்ட் டேட்டு. பைபேக் வந்து இப்போ ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா 6 மார்ச்சுக்கு ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது 12 மார்ச்சுக்கு. ஸோ நீங்கள் ஸ்டாக் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, இந்த எக்ஸிடேட்டுக்கு முன்னாடி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 500 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறாங்க, நல்ல ஒரு டீசெண்டான பைபேக் தான். பட் எல்லா ஷேரையும் வாங்க மாட்டாங்க. நீங்கள் ஸ்மால் ஷேர் ஹோல்டர் இல்லைனா ரிசர்வ் கேட்டகரியில் வந்தீங்கன்னா 83 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 17 ஷேர் வந்து கம்பல்சரியாக வாங்கிடுவாங்க. அதே நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வந்தீங்கன்னா 187 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 8 ஷேர் மட்டும்தான் அவங்க பைபேக்கில் வாங்கிக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் கேட்டகரி ரிசர்வ் கேட்டகரி ரிசர்வ் கேட்டகரியில் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக பைபேக் பண்ணுவாங்க. இந்த ஜென்ரல் கேட்டகரியில் கம்மியாக பைபேக் பண்ணுறாங்க. ஸ்மால் ஷேர் ஹோல்டர்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கும் குறைவான வேல்யூவில் நீங்கள் ஷேர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்மால் ஷேர் ஹோல்டரு. அது இந்த குறிப்பிட்ட ஸ்டாக்கை மட்டும் மொத்தமாக இல்லை, இந்த நவா லிமிட்டடை மட்டும் அந்த எக்ஸிடேட்டுக்கு முன்னாடி 2 லட்சத்துக்கு குறைவான ஸ்டாக்கை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்மால் கேட்டகரியில் வருவீங்க. உங்களுக்கு வந்து 17 ஷேர் வந்து கம்பல்சரியாக வாங்கிவிடுவாங்க. பட் அப்ளை பண்ணுறது நீங்கள் எல்லா ஸ்டாக்குமே அப்ளை பண்ணுங்கள். எக்ஸிடேட்டுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அவ்வளோத்தையும் அப்ளை பண்ணுங்கள். பார்ட்டிசிபென்ட் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அவங்க அதிகமான பைபேக்கும் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஷோட அதிகமாகவும் பைபேக் பண்ணியிருக்காங்க, எனக்குலாம் நடந்திருக்கு. ஸோ முடிஞ்சதாக நீங்கள் அப்ளை பண்ணதாக இருந்தால் உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஷேரையும் அப்ளை பண்ணுங்கள். தேவையானதை எடுத்துகிட்டு மீதி அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அடுத்த இதோட நியூஸ் முடிஞ்சது. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.